அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லைங்களா? ஜென்ஸ்லாம் கோச்சுக்காதீங்க சார். இது உண்மையாங்க சார்? இல்லையா சார்? உண்மைதான். சார் வாயே தர மாட்டேங்கிறார் சார். சார் அதாவது பெண்மை அப்படின்றது நான் பெண்ணா இருக்கிறதுனால பேசுறேன் அப்படின்றது கிடையாது சார். நம்ம இந்த பெண் வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர். ஆண் இல்லாம எதுவும் இல்லை. ஆனா நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண் இல்லைனாலும் வாழ முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் அப்படின்றது, பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் எல்லாருக்குமே ஒரு துணையா இருக்கிறதுனாலதான் நான் இப்ப வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சார் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டா? அவங்க பர்மிஷன் கொடுத்து பேச முடியுமா? ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏஜ் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கூல் போகிறாங்க. எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பொம்பளை குழந்தை இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோ கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாங்க? பொம்பளை குழந்தை வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல பெண் இல்லாத துறை போது ஏதாவது இருக்கா? எல்லா துறைகளிலும் ஒரு பெண் வந்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு பொருளுமே நம்மளோட நாப்கின் வந்து கொடுத்துருக்கு. இந்த நாப்கின் அப்படின்ற ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா துணியா யூஸ் பண்ண ஒரு பொருள். இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு துணியா யூஸ் பண்ண ஒரு பொருள் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்னால இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்துட்டு இருக்கு. கரெக்டா? நீர்க்கட்டி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. irregular periods வந்துருக்கு. இதனால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு குழந்தை இல்லைன்னு ஒரு வறட்டு தன்மைக்கு போயிடுது. அப்ப குழந்தை இல்லைன்னு அந்த சமுதாயம் என்ன பேசுங்க? ஆண் மகளையும் தப்பா பேசும், அந்த பெண் மகளையும் தப்பா பேசும். ஆனா என்ன பிரச்சனைன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வார்த்தைகள் வந்து விட்டுருவாங்க. கரெக்டா? அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட்டன்ல நம்ம வந்து நாப்கின் வந்து கொடுத்துருக்கோம். இதுல 8 லேயர் கொடுத்துருக்கோம். இதுல ஆனியான் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துருக்கோம். இந்த இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் எதுவுமே வராம பிளாஸ்டிக் இல்லாம இதை பிரிச்சா அப்படியே நூலா வரும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளை தான் கொடுத்துருக்கோம். நீங்க போயிட்டு வெளியில வந்து வாங்குறது வந்து இந்த ஓப்பன் கூட என்ன இருக்கும்? அப்படியே பிரிச்சு போட்டா திரும்ப க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம பிரிச்செல்லாம் போச்சுன்னா நம்மளோட இன்டர்னல் ஏரியாலாம் பாதிக்கப்படும். அப்ப இந்த க்ளோசிங் டைப்ல கொடுத்துருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 8 லேயர் கொடுத்துருக்கோம். இது ஒரு நாளைக்கு ஒரு பேட் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இன்னைக்கு 10 வயசு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டு தான் இல்லையா? கரெக்டாங்க? அப்ப அந்த குழந்தை ஸ்கூல்ல இருக்கும்போது மைண்ட் ஃபுல்லா அந்த கவனத்துல இருக்காது. ஐயோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லையே, நம்ம எப்படி வந்து வெளியில போறது, இந்த மாதிரி யோசிக்கும். அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம். ஒரு டே ஒரு பேட் யூஸ் பண்ணிச்சுன்னா போதும், சரியாயிடும். அந்த காலத்துல 15 வயசு 16 வயசு சின்ன சின்ன குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா 3வது படிச்ச குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க, 3வது படிக்கிற குழந்தைங்க, 5வது படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 10,000 குழந்தைங்களுக்கு மேலே இந்த கிளாஸ் எடுக்க போகும்போது தான் தெரியுது ஒவ்வொரு பேரண்ட்ஸ் எவ்வளோ தவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, பிராய்லர் கோழி, அது எப்படி பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை நம்ம உருவாக்குது. அப்போ அந்த பாதுகாத்துக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பொருள் கொடுக்கணும். அந்த கிட்டுலேயே எல்லாமே வரும், எல்லாமே இது வரும். சரியா? ஸோ இதை கிட்டு மட்டும் ரேட்டை வாங்க. உங்களோட லைஃப் லாங் ஒரே கூப்பன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிக்கலாம், கிடைக்கும். இங்கே வந்து உட்காந்து